ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. ஒருத்தருக்கு ஒரு கடுமையான ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல அவங்க தொட்டது எல்லாமே விளங்காம போகுது. அவங்க பிரச்சனைகளை நிறைய எதிர்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னும்போது அந்த நேரத்துல நமக்கு எந்த இறைவன் தேவைப்படுறாங்க அப்படின்றத நம்ம தெரிந்து அந்த இறைவன் கிட்ட நம்ம சரணாகதி அடையும் போது நீ அனுபவிக்க வேண்டிய சில கர்மாக்கள் இருக்கு. இறைவனே விதிக்கு கட்டுப்பட்டவன் தான். இறைவனாலே விதியை மாத்திட முடியாது. விதியை மதியால வெல்லலான்றதுக்கு அரசியல் ஆகட்டும், சினிமாவாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே சுக்கிரன் ரொம்ப முக்கியமானது. மகாலட்சுமியோடைய அருளும் நமக்கு தேவை. ஆனா 2 பேருடைய அருளையுமே நம்ம பெறறதுக்கான ஒரு சரியான நேரம் அப்படின்றது. நீங்க எந்த விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு தடங்கள் வராது. இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கிட்டக்க போகும்போது அவங்களுக்கு அது நடக்காம போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த 3 நாள் யமகண்டத்துல விநாயகர் வழிபாடு அப்படின்றது நமக்கு என்ன விஷயங்களை தரும் அப்படின்னா, ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்க அந்த ராகு காலத்துல அந்த விஷயத்த பண்ணும்போது அவங்களுக்கு யமகண்டத்தை நிறைய பேர் பயப்படுவாங்க. நிறைய பேர் அந்த நேரத்துல இந்த விஷயம் பண்ணக்கூடாது, அந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்க ஒரு கற்பூரத்தை ஏற்றி விநாயகரை 8 முறை நீங்க சுத்தி வரலாம். அப்படி சுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னா அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் சிவசக்தி யோகி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட நிறைய விஷயங்கள் விவாதிக்க போறோம். வணக்கம் சாமி. குருபியோ நமக. சாமி, இப்போது நிறைய வாழ்க்கையில் தடைகள் நமக்கு இயல்பாகவே இந்த வாழ்வியல் ஓட்டத்தில் வருது. அப்போ ஆன்மீகம் நமக்கு என்ன சொல்லுது, ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதுக்கான ஒரு பரிகாரம் இருக்குது. ஏதோ ஒரு பரிகாரம், கல்யாண தடைனா ஒரு பரிகாரம், தொழில் தடைனா ஒரு பரிகாரம், ஏதோ ஒரு தடைக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலங்காலமாக ஏதோ செஞ்சுட்டு வரோம். ஆனால் அந்த பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு எஃபெக்டிவாக உண்மையிலேயே ஏற்புடையதாக நமக்கு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கே. அதாவது பரிகாரம் அப்படின்றத எல்லாரும் தவறாக நினச்சிக்கிறாங்க. நான் மற்றவங்களுடைய பதிலுக்கு வர விரும்பலை. என்னுடைய கருத்து, நான் ஆன்மீகத்துக்குள்ளார என்னோட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளுக்காக நான் பண்ண விஷயங்கள்னு நான் சொல்கிறேன். பரிகாரம்ன்றது எப்படின்னா, இப்போ வரோம், நமக்கு ஒரு அடிப்படுது, பயங்கரமாக வலிக்குது, தாங்க முடியாமல் வலிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நேரத்தில் அந்த வலியை போக்குறதுக்கு, அந்த வலியை தாங்கிக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பரிகாரம் அப்படின்றது. ஒருத்தருக்கு ஒரு கடுமையான ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க தொட்டது எல்லாமே விளங்காமல் போகுது. அவங்க பிரச்சனைகளை நிறைய எதிர்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னும்போது அந்த நேரத்தில் இறைவனை சரணாகதி அடைவது, அதுவும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் எந்த இறைவன் தேவை அப்படின்றது இருக்குல்ல. இப்போ நமக்கு ஹார்ட் டாக்டரு, அப்புறம் எலும்பு டாக்டர்னு இருக்கிற மாதிரி அந்த நேரத்தில் நமக்கு எந்த இறைவன் தேவைப்படுறாங்க அப்படின்றத நம்ம தெரிந்து அந்த இறைவன் கிட்ட நம்ம சரணாகதி அடையும் போது அந்த வலியை தாங்கிக்கக்கூடிய வலிமையை நமக்கு கொடுப்பாரு. அந்த நேரத்தை கடக்கிறதுக்கான ஒரு தன்மையை நமக்கு கொடுப்பாரு. அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளும் புனஸ்காரங்களும் அந்த நேரம் முடிஞ்சு உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாகும் போது இதுவும் அதுவும் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும். இது என் வாழ்க்கையில் நான் பார்த்தது. இதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் மக்களும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம பரிகாரம் பண்ணிட்டா சரியாயிடும், நம்ம இந்த தோஷ நிவர்த்தி பண்ணிட்டா சரியாயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிதர்சனமானது. இப்போ இந்த பரிகாரங்கள் பின்னாடி நம்ம ஓடி நிறைய பேர் தளர்ந்து போகிறத பார்த்துருக்கோம். நீங்கள் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. நிறைய பரிகாரங்கள் பண்ணி எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிறப்ப அதில் என்ன குறைபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பரிகாரத்தில் என்ன குறைபாடு இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறைபாடு என்னன்னா, நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, இமீடியட்டா எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும். இன்ஸ்டண்டா. இப்போ ஒரு பரிகாரம், இப்போ நம்ம வந்திருக்கிற இடமே ஒரு பரிகாரத்துக்காக தான். இந்த பரிகாரத்தை பண்ண உடனே நமக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு கடினமான ஒரு சூழல்ல இருக்கோம். நம்ம ஜாதகப்படியோ நம்ம நேரப்படியோ இருக்கும் அப்படின்னும் போது முதல்ல அதுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கணும். அந்த நிவர்த்தி தான் நீங்க போய் பண்ணக்கூடிய பரிகாரம். அந்த பரிகாரத்தை நீங்க மனப்பூர்வமான மனதோடு கண்டிப்பா இதனால நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீங்க பண்ணும்போது இறைவன் டக்குன்னு நீ வந்துட்டேன்னா கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு சோதனை கண்டிப்பா, எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு சோதனையும் ஒன்று இருக்கும். நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்க, எந்த அளவுக்கு அது மேல உனக்கு ஈடுபாடு இருக்கு அப்படின்றது இருக்கும். நீ பரிகாரம் செய்யும் போது தான் இன்னும் அதிகமான உனக்கு வழிகளும் வரலாம். ஆனா அதையும் தாண்டி இறைவன் என்னை காப்பாற்றுவாரு, இந்த பரிகாரம் எனக்கு கை கொடுக்குன்ற நம்பிக்கையோட உறுதியாக
நீ அதை செய்யும் போது உடனே மாறிடாது. அந்த நேரத்துல உன்னோட கர்மா, நீ அனுபவிக்க வேண்டிய சில கர்மாக்கள் இருக்கு. இறைவனே விதிக்கு கட்டுப்பட்டவன் தான். இறைவனாலேயே விதியை மாத்திட முடியாது. விதியை மதியால வெல்லலான்றதுக்கு பரிகாரம்ன்றதுதான் ஒரு தீர்வு. அந்த பரிகாரம் செய்யும் போது அந்த நேரத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சமாளிக்கக்கூடிய அந்த நேரத்தை கடக்கிறதுக்கான வலிமையை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு பெருசா உங்களுக்கு நடக்க போற ஒரு சம்பவத்தை ஒரு சிறிதா உங்களை வந்து ஒரு காயப்படுத்தி தப்பிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அவ்வளவுதான். இப்போ உங்களுடைய லைஃப்ல அப்படி ஏதாவது ஒரு மிராக்கிள், ஒரு மேஜிக் நடந்திருக்கா? இந்த மாதிரியா ஒருத்தங்க சொன்னாங்க, நான் இதை செஞ்சேன், இதுல இருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? கண்டிப்பா. என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நான் பின்பற்றிட்டு இருக்கிற 2 விஷயங்கள் வந்து, ஒண்ணு வந்து வெள்ளிக்கிழமையில நம்ம பண்ணக்கூடிய சுக்கிர பூஜை. மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி இருக்கும். காலையில 6லேருந்து 7, நைட் 8லேருந்து 9. ஆனா அந்த நேரத்துல எனக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருந்ததால் நான் 1லேருந்து 2 வந்து தேர்ந்தெடுத்து சுக்கிர பூஜை பண்றது. அது என்ன சுக்கிர ஓரையில வருமா? சுக்கிர ஓரையில பண்ணக்கூடிய சுக்கிர பூஜை வந்து பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு சுக்கிரன் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது. அரசியல் ஆகட்டும், சினிமாவாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே சுக்கிரன் ரொம்ப முக்கியமானது. மகாலட்சுமியோடைய அருளும் நமக்கு தேவை. ஆனா 2 பேருடைய அருளையுமே நம்ம பெறறதுக்கான ஒரு சரியான நேரம் அப்படின்றது வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய 1லேருந்து 2 சுக்கிர ஓரை. அந்த நேரத்துல நீங்க நம்பிக்கையோட பூஜை பண்ணும்போது வீட்டுல நீங்க வந்து பெருசாலாம் பூஜையே பண்ண வேணாம். நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்களா, உட்கார்ந்த இடத்துல மகாலட்சுமியோடைய ஸ்லோகங்கள், மகாலட்சுமியோடைய காயத்ரி, சுக்கிர பகவானுடைய காயத்ரியை சொல்லி அந்த 1லேருந்து 2 மனப்பூர்வமா நீங்க இருந்த இடத்துல வழிபட்டாலுமே உங்களுக்கான பலன் கிடைக்கும். இது கேட்டுட்டு உடனே நாங்க வீட்டுல வந்து எங்களுக்கு டைம் இல்லை, இந்த டயத்துல பண்ணலாமா, அந்த டயத்துல பண்ணலாம், நீங்க அத பூஜை அப்படின்றது நீங்க கற்பூரம் ஏத்தி பொங்கல் வைத்து அப்படி பண்ணாதான் பூஜை அப்படின்றது கிடையாது. மனதார இறைவனை இருந்த இடத்துல இருந்தே உருக்கமா நீங்க வந்து மனதார வழிபட்டாலுமே இறைவனுக்கு நீங்க பூஜை செய்ததற்கு சமமாகும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேலை நம்ம வீட்டுல விளக்கேற்றணும். அது வேலைக்கு போறோமோ இல்லை என்ன வேலை இருந்தாலும் காலையில குளிச்சு வந்தா ஒரு 5 நிமிஷம் நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமி அறையில ஒரு விளக்கேற்றி ஒரு கல்கண்டோ திராட்சோ பாலோ வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணி கையை எடுத்து வணங்கணும், நமஸ்காரம் பண்ணணும். இல்லை நைட்டு நம்ம தூங்க போகும்போது இறைவா கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு தூங்கும். இதுதான் நம்ம அன்றாடம் செய்ய வேண்டியது. மற்ற நேரத்துல நீங்க வந்து இந்த கோரையில பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜைலாம் நீங்க பூஜை அறையில போய் தான் செய்யணும் அப்படின்னு இருந்த இடத்துல இருந்தே மனப்பூர்வமா நீங்க வேண்டினீங்கன்னா நடக்கும். நான் இதை பின்பற்றி இத்தனை வழிகளையும் இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்ததுக்கு இந்த 2 பரிகாரங்கள் கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் நான் அதை பின்பற்றிட்டு இருக்குது. அதுதான் மக்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த நேர்காணலும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில பாத்தீங்கன்னா 3லேருந்து 4 யமகண்டம். இந்த யமகண்டத்துல நான் வந்து நீங்க எங்க இருந்தாலும் என்னை வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில இந்த விநாயகர் பெருமானை வந்து ஒரு வெள்ளிக்கிழமையில கூட நான் விட்டது கிடையாது. அதாவது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல், இந்த சர்ஜரி நடந்த நேரத்துல அந்த ஒரு 2-3 வாரம் வேணா விட்டுருப்பேனே தவிர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்க வந்துருவேன். அந்த 3-4 யமகண்டத்துல விநாயகர் வழிபாடு அப்படின்றது நமக்கு என்ன விஷயங்களை தரும் அப்படின்னா, எந்த காரிய தடை இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை முறியடித்து நமக்கான நன்மையை தேடி தரும். அதனால யமகண்டத்தை நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. நிறைய பேர் அந்த நேரத்துல வந்து இந்த விஷயம் பண்ணக்கூடாது, அந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், யமகண்டத்துல எங்க நீங்க விநாயகரை பார்த்தாலும் அங்க போய் அவரை சரணாகதி அடைவது. முடிஞ்சா அவர் சுத்துறதுக்கான வழி கிடைச்சதுன்னா நீங்க அவர் சுத்தலாம். இந்த கோயிலை நான் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, 8 சுத்து நம்ம வந்து விநாயகரை சுத்தணும். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகள், இப்போ சித்தர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திருவண்ணாமலை எடுத்தாலும் சரி, எந்த கோவிலை எடுத்தாலும் சரி, கோவிலை வலம் வரும்போது அப்பிரதட்சணமாக நம்ம வலம் வரணும். ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படி இடம் இருந்து வலம் வரணும். இப்போ வலம் இருந்து இடம் வரணும். இதுதான் இதனுடைய லாஜிக். இப்போ நீங்கள் வந்து எல்லாரும் சுற்றுற மாதிரி சுற்றலாம். இப்போ எனக்கு சுற்றுறதுக்கான ஒரு வாட்டம் தேவைன்றதுனால நான் இந்த கோயிலை தேர்ந்தெடுத்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கும் அது வந்து நிறைய இந்த இடம் வந்து செட் ஆகிடுச்சு, நிறைய மாற்றங்கள் வந்து. இப்போ அப்பிரதட்சணமாக 8 சுற்று நான் இந்த கோவிலை வந்து சுற்றி வருவேன். அந்த மாதிரி உங்களுக்கு சுற்றுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஒரு கற்பூரத்தை ஏற்றி விநாயகரை 8 முறை நீங்கள் வந்து சுற்றி வரலாம். அப்படி சுற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னா எங்கே விநாயகரை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல கையெடுத்து அவரை நமஸ்காரம் செய்து அந்த கொஞ்ச நேரம் நீங்கள் அவர்கிட்ட இந்த யமகண்ட வேலையில் செலவழிச்சாலுமே உங்களுக்கான அந்த காரிய தடை, நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு தடங்கள் வர்றது, திருமணத்துக்காக நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகலை, அப்புறம் வந்து இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர், எந்த வேலைக்கு போனாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, கிட்டக்க போகும்போது அவங்களுக்கு வந்து அது நடக்காமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த யமகண்ட நேரத்தில் வந்து விநாயகருடைய வழிபாடு அந்த தடைகளை தீர்த்து உங்களுடைய காரியத்தை சித்தி செய்து தரும். இப்போ யமகண்டம் அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து பயப்படுவோமே, இந்த நேரத்தில் எதுவுமே செய்ய மாட்டோமே.
பொதுவாக யமகண்டம் ராகு காலம் அப்படின்றத எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்க. அதை வழியாக நம்ம காலங்காலமாக அதை கேட்டுனால நமக்கு அப்படி தோணிட்டு இருக்கு. ஆனால் யமகண்டம் ராகு காலம்ன்றது எல்லாருக்குமானது கிடையாது. அந்த பாதிப்பு எல்லாருக்குமே அப்படின்றது கிடையாது. அந்த நேரத்தில் யாருடைய ஜாதகத்தில் யாருடைய இதில் அதுக்கான ஒரு பலன் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நேரத்தில் வந்து ஒரு கெடுதலுக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ ராகு காலம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் வரும். காலையில் 7:30-9, மதியானம் 1:30-3 அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 2 முறை வரும் ராகு காலம் அப்படின்றது. காலையில் 7:30-9னா நைட் 7:30-9, மதியானம் 1:30-3னா நைட் 1:30-3. அதனால ஒரு நாளைக்கு 2 முறை ராகு காலம் வரும். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் சொன்னேன்ல யமகண்டத்தில் நான் சொன்னது தெரியுமா, காரிய தடைகள் எல்லாத்தையும் உடைக்கக்கூடியது யமகண்டத்தில் விநாயகர் வழிபாடு. அதே மாதிரி ராகு காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிஷியன்ஸ் அது வெளியில் தெரிஞ்சிருக்காது. இப்போ ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்க அந்த ராகு காலத்தில் அந்த விஷயத்தை பண்ணும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இப்போ நிறைய பேர் ராகு காலத்தில் வந்து எலெக்ஷனுக்கான அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, எலெக்ஷன் அறிவிக்கிறது அதெல்லாம் கூட பண்ணுவாங்க. ஏன்னா ராகு காலம்ன்றது அவ்வளோ ஒரு வலிமையானது. நீங்கள் வந்து சாதிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மிகப்பெரிய தேர்வு, அந்த தேர்வை 1 வருஷம் 2 வருஷம் எழுதி நம்ம ஃபெயில் ஆகிறோம், இல்லை நம்ம அதில் வின் பண்ண முடியல, ஒரு சின்ன இதில் வந்து நம்ம இது பண்ணோம். அந்த மாதிரியான ஒரு இதை வந்து அந்த ராகு காலத்தில் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்றது வெற்றி. எப்படி வந்து யமகண்டம் உங்களுடைய காரிய தடையை வந்து சரி பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் ராகு காலத்தில் தொடங்கும் போது உங்களுக்கு வெற்றியை தரும். இப்போது யமகண்டம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே நன்மை நடக்கணும் அப்படின்னு வேண்டி நம்ம கற்பூரம் ஏற்றோம். இப்போ நான் வந்து இது அப்பிரதட்சணமாக 8 சுற்று சுற்றுவேன். சுற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறவங்க நார்மலாக வந்து 8 சுற்று சுற்றலாம். இப்படி சுற்றும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். கண்டிப்பாக இதை செய்து வெற்றி அடைந்தவர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓம் 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தியன் இளம்பிரை போலும் ஏற்றரை நந்தி மகிழ்ந்தரை ஞான பொருந்தரை புத்தியில் வைக்க. நான் பின்பற்றக்கூடிய 2 விஷயங்கள் பற்றி நான் சொன்னேன். இதுதான் வந்து நான் பரிகாரம்ன்றது என்னோட வாழ்க்கையில் பண்ணது இது 2 தான். என்னதான் சன்னியாசியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விதிக்கு கட்டுப்பட்டவங்க தான். அதனால் நமக்கும் எல்லாமே இருக்குது. அதனால் நாம் ஒரு சில இதிலேருந்து நம்ம வெளியில் வர நமக்கு சில நன்மைகள் நடக்க நம்ம கண்டிப்பாக இதை செய்யணும். அதனால் நான் இந்த பரிகாரத்தை செய்துட்டு வரேன். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பூஜ்யம், யமகண்டத்தில் வந்து இந்த விநாயகர் வழிபாடும் செய்துட்டு வரேன். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். அதே மாதிரி ராகு காலமும் கண்டிப்பாக பின்பற்றுங்க. எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள்புரியும். பரிகாரங்கள் பற்றி நிறைய பேசியிருக்கும். ஆனால் அந்த இடத்துலையே வச்சு லைவா வந்து விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுடைய வாழ்வியல்ல இது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறோம். ரொம்ப நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.